மனிதனா பொறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு ஆசை, ஒரு கனவு, ஒரு லட்சியம் இருக்கும். நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் நெறைய உறவுகள சம்பாதிக்கணும், உறவுகள நெறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஒரு கன்னிராசி என்பவர் ஒரு வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடு அதிகமா ஏற்படாது. ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு ஒற்றுமை, அனுசரித்து போகக்கூடிய அந்த மனோபக்குவம் படைத்தவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா, இந்த கன்னிராசி வந்து ஒரு நில ராசி, புதனோட ராசி. அறிவு அறிவாளிகளா இருப்பாங்க. நல்ல ஒரு புத்திசாலிகளா இருப்பாங்க. ஏன்னா அறிவுக்காரகனே ராசி அதிபதியாகவும், அதே ராசியில உச்சமாகறதுனாலும் நல்ல டேலண்ட் பெர்சனா இருப்பாங்க. அதே நேரத்தில இந்த கன்னிராசி என்பவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உள்ள குறைகள் அதிகமா கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்களால ஒரு சின்ன மன வருத்தம் அடிக்கடி ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கன்னி அப்படின்னாவே பர்ஃபெக்ட். இந்த கன்னி அப்படின்னாவே கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு ஒழுக்கமானவங்களாக, ரொம்ப நியாயவாதிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல ஒரு சில மாற்றங்கள இவங்க சந்திக்க இருக்காங்க. அது இவங்களுக்கு சாதகமான மாற்றமா? அல்லது பாதகமான மாற்றமா? எந்த கிரகம் இவங்களுக்கு சாதகமா இருக்கு? இதனால இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க கன்னிராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில பிறந்தீங்க? உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன? உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன? அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்த பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் நின்னு நிதானமா யோசித்து, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க. டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அலசி ஆராய்ந்து எல்லாரும் ஒரு 1 மணி நேரத்தில ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, கன்னிராசிக்கு மட்டும் ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். அந்த அளவுக்கு யோசிப்பாங்க, அந்த அளவுக்கு ஆராய்வாங்க. அதில் உள்ள நிறை குறைகள்லாம் அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் தான் இறங்குவாங்க. இந்த ஆவணி மாத கிரக நிலையை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கன்னிராசிக்கு ரொம்ப யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆவணி மாதம். ஏன்னா தன்னுடைய ராசியிலேயே சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கன்னி ராசிக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தலைமைத்துவம் நிறைந்த ஒரு நபர்களாக இந்த காலகட்டத்தில் வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். விழிப்போடு செயல்பட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். அவர் ஆட்சியாக செஞ்சிருக்கிறது. திடீர்னு செலவு வரும். எதிர்பாராமல் வெளியில் எங்கேயாவது பயணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செயல்பட்டால் கூட எடுக்கிற வேலையில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படணும். அதே நேரம் மேலதிகாரிகிட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட வேலைகளை நீங்கள் கரெக்டாக செய்கிறது நல்லது. அப்பாற்பட்ட வேலைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். உங்களுடைய எல்லை என்னமோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக செய்து முடிக்கிறது நல்லது. வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டக்குன்னு வருமானம் வருது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு போட வேண்டாம். அப்படி முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி முதலீடு போடக்கூடிய தொழில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுங்க. சுய தொழில் செய்யக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேரடியாக எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபகுரு உங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகுவார். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். திடீர்னு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது திடீர்னு ஒரு செலவுகளோ வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக இடம் வாங்குவீங்க, ஒரு சிலர்லாம் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க. இதெல்லாமே வெற்றியாகக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
கையில் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இது எல்லாமே நிறைவேறத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இடைத்தரகர்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இடைத்தரகரை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. கலைஞர்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுங்க. அரசியல் தலைவர்களை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக இருங்க மேலதிகாரிகிட்ட பேசும்போதெல்லாம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாத முற்பகுதியில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதியில் ஓரளவுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3லாம் சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதோடு கூட இப்போ ஆகஸ்ட்லேயும் கூட 23, 24, 25லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களை சென்று வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார். உங்களுடைய செயலில் வேகம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சண்டை சச்சரவுகளாக விலகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. சப்தமாதிபதி குருவும் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால 3, 5, 7 இந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுடைய தைரியம் அதிகமாகும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். சுயதொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாகும். அதே நேரத்தில் சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைங்களால் ஏதாவது பெருமையோ மகிழ்ச்சி தர மாதிரியோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். திருமணம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். செப்டம்பர் 3 முதல் புதன் சாதகமாக இருக்கிறதுனால செலவுகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரம் ஓரளவுக்கு நடக்கும். அதன் மூலிமா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. திட்டமிட்டு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி. குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அர்த்தநாதீஸ்வரரை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஆவணி மாதம் அப்படின்னாவே சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னால இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சாதகமான இடத்துல இருக்கிறாங்க. அதனால் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. நினைத்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அஷ்டமாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வாயும் ஜீவஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த முதலீடு செய்கிறவங்க நல்லா அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரலாம். சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனோதைரியமும் அந்த குணங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு நிம்மதியான சூழல் தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன குழப்பங்களை சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். மாத முற்பகுதியில் ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரும். பிற்பகுதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு வருமானம் அதிகமாகக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. ஒரு சிலர்லாம் புதுசாக ஒரு சில நண்பர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும். அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சில சூழல்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நோயினால் ஆரோக்கியனால் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிலேருந்து விடுவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கிறதுனால கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி, நட்பு வட்டாரத்தில் ஒரு சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு, பெண்களுக்கு உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு,
விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சக மாணவர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சியை கொஞ்சம் சந்திராசிரம நாட்களில் தள்ளி வைக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் சுப்பிரமணியரை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். செவ்வாய்க்கிழமையில் அதை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.